இந்த உலகத்துல மேஷ ராசி எங்க இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மட்டும் பகையாளிங்க எப்படிதான் உருவாகுறாங்கன்னே தெரியல. இவங்க நல்லவங்கன்னு நெனச்சு பழகுறவங்க எல்லாருமே இவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. சொல்லப்போனா மேஷத்திற்கு எதிரிகள விட துரோகிகள் தான் அதிகம். ஏன்னா எதிரினாக்க நமக்கு எதிர நின்னு நம்மள வீழ்த்தறதுக்கு திட்டம் போடுவான். நல்லவங்க மாரியே இருப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறதுல மேஷம் நெறைய பார்த்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும். ஒரு படிக்கக்கூடிய பிள்ளையா கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. கூட படிக்கிற பிள்ளைகளே இவங்கள சோதனைக்கு உள்ளாக்குவாங்க. அவங்க பண்ற தப்புலாம் இவங்க மேல திணிச்சு விட்டுருவாங்க. மேஷம் ஒண்ணுமே பண்ணியிருக்காது. எவனோ பண்ண தப்புக்கு இவங்களுடைய பேர் தான் அங்க அடிபடும். இன்னும் ஒரு படி மேல சொன்னா, இவங்கள கீழ தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்க பெரிய கூட்டம் இருக்கு. அதுவும் சொந்த பந்தங்கள்லாம் எப்படா இவன் நாசமா போவான்? எப்படா இவன் இல்லாம போகுவான்? அதுக்குன்னே ஒரு சொந்த பந்தம் கூட்டமா கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கு. இல்லையா? சரி, எப்படியோ ஒண்ணு 2025 தொடங்குச்சு. ஜனவரிலேருந்து அடுத்தது இன்னும் 2 மாசம் தான் முடியவே போகுது. 11வது மாசமே பொறக்க போகுது. 10 மாசத்த பல சிக்கல்கள்ல முடிச்சுட்டோம். இந்த 2 மாசம் எப்படிதான் கடக்க போறனோ தெரியல. அடுத்து 2026வது எனக்கு நல்ல காலமா இருக்குமா? இல்ல இதுவும் எனக்கு தலைவலியா வருமா? தெரியல. இப்படி சோர்ந்து போய் இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இது நாள் வரைக்கும் நமக்கு எப்படியோ, ஆனா இந்த 2 மாதம் கடைசி நேரத்துல நமக்கு ஏதாவது கஷ்டத்த கொடுத்துருமா? அப்படின்னு பயத்தோட இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த 60 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இது நம்ம வாழ்க்கைக்கு திருப்பத்த கொடுக்குமா? இல்ல திருப்பியும் ஓங்கி கன்னத்துல அரைஞ்ச மாரி பண்ணிடுமா? அப்படியே அடிச்சாலும், துவைச்சாலும் வலியோட வலிய தான் போகும். ஏன்னா பழகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில தான் மேஷம் இப்போ சோர்ந்து போயிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். மேஷ ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த 60 நாட்கள், அதாவது விதி எழுத போகும் நாட்கள். இன்னைக்கு நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த 60 நாட்கள் உங்களுக்கு சாதாரணமா இருக்க போறது இல்ல. இது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய எதிர்காலம், உங்க மனசுல இருக்கக்கூடிய வலிமை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சம்பளம், உங்களுடைய தொழில், உங்களுடைய அதிர்ஷ்டம், இது போல பல விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வீடியோ பதிவு. சொல்லப்போனா நேரம் காலம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பதிவுன்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப மேஷ ராசி பிறவி எடுத்ததுக்கான காரணம் இருக்கு. அப்ப மத்த ராசிக்காரங்க எதுக்குமா வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் வாழத்தான், நீங்களும் வாழத்தான். ஆனா உங்களுடைய பிறவிக்கு ஒரு லட்சிய காரணம் இருக்கு. மேஷ ராசிக்காரங்க வெற்றியை கொண்டாட பிறந்தவங்க. அட போமா நீ, நான் பட்ட தோல்விலாம் கணக்கே கிடையாது. நீ என்னமோ நாங்க வெற்றி கொண்டாட போறதுவங்கன்னு சொல்ற. என் வாழ்க்கையில முன்னாடி நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு? எப்ப பார்த்தாலும் எனக்கு சண்டை, சச்சரவு, முன்னாடி விட்டு பின்னாடி எனக்கு எவ்வளோ பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா எவ்வளவு சண்டை வந்தாலும், சச்சரவு வந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாலும் சரி, நின்னு சமாளிக்கிறீங்க. புரியுதுங்களா? அதாவது தப்பிச்சு ஓட மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் நின்னு பார்க்குறேன். அது தெய்வமாவே இருந்தாலும் சரி. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ சோதனை கொடுக்குறியா? பரவாயில்ல, நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாரி தைரியம்ங்கிறது உங்களுடைய பிறவிலே இருக்கு. ரத்தத்துல இருக்கு. உங்க டிஎன்ஏவில் இருக்கு. தைரியசாலிங்க. ஆனா சில நேரங்கள்ல வாழ்க்கை உங்களை ஓங்கி ஒரு குத்து குத்தும். சில நேரத்துல உங்க நம்பிக்கை உடையும். சில நேரங்கள்ல உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நெருக்கமானவங்க கூட உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாகவும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல மேஷ ராசிக்காரங்க அமைதியா இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு போர்க்காலமே நடந்துட்டு இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. அந்த உள்ள நடந்தக்கூடிய போர், அந்த மன வலி, அந்த துக்கத்தை உடைச்சு இது எல்லாத்தையும் பார்த்தினாக்க தப்பா பயன்படுத்தாம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவமா, ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் உங்களை கண்டுக்கலையோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இல்லையோ, அவங்களாம் உங்ககிட்ட ஆதரவு கேட்குற மாதிரி, உதவி கேட்குற மாதிரி வெற்றியாளர்களாக வந்துருவீங்க. உங்களால வேணா இது மறுத்து சொல்ல முடியுமா? உங்களை கீழே ஒருத்தன் தள்ளி விட்டான். ஆனா அவனுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு வேகமா நின்று இருப்ப. ஓகேவா? எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான். உண்மையா உழைப்பை போட்டு சீக்கிரமா மேல வரணும்.
ஆனால் கடுமையாக உழைக்கிறதுக்கு ரெடி. சீக்கிரம் அப்படிங்கிறது நான் வந்து தவறான வழியை என்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. கடினமான உழைப்பு போட்டு ராப்பகலாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறது தான் நான் அப்படி சொல்கிறேன். அதுக்காகத்தான் உங்கள் மனசுக்குள்ள பிறவி குணம் இருக்கு இல்லையா, வெற்றி தான் உங்களுடைய மூச்சு. அதுக்கு இந்த 60 நாட்கள் சப்போர்ட் பண்ண போகுது. இந்த 60 நாட்கள், இந்த வருஷம் முழுக்க இந்த 10 மாதம் உங்களை ஏமாத்திருச்சு, விட்டுருங்க. ஆனால் இந்த 2 மாதங்கள் கடவுள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் இந்த ட்விஸ்ட் இருக்கு பாருங்கன்னு வாங்க இல்லையா, அது போல தான் உங்களுக்கு இந்த 60 நாட்கள். இந்த நாட்கள் உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வழிகளையும் மறக்க வச்சு உங்கள் வாழ்க்கை பாதையே மாற்ற போகுது. ஆனால் கேளுங்க, வெற்றி தரக்கூடிய கிரகமும் இருக்குது. இதில் வரைக்கும் தோல்வி எந்த கிரகமோ என்னவோ தெரியலப்பா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகங்களும் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து சோதனையை கொடுக்கணும், உங்களுக்கு தோல்வியை கொடுக்கணும்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு. ஆனால் அவங்கள மீறி இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. உதவி செய்ய வரக்கூடிய நட்சத்திரமும் இருக்கு. சோதனையை தர்றதுக்கு சனி ரெடியா இருக்கார். ஆனால் சனியாவது ஒன்னாவது ராகுவாவது கேதுவாவது எல்லாம் ஓரம் போங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை முன்னேற்ற வராரு மங்களகாரகனான குருவும். டே இங்க நான் இருக்கேன்டா, அங்க பாரு ராஜா அப்படிங்கிற மாதிரி உங்களை சிறப்பா மாத்த வர்றார். ஆனா உங்களை ஒரு மூலையில தள்ளி இருக்கிற இடம் தெரியாம அழிக்கிறதுக்கு ராகு நிக்கிறான். அவனை பத்திலாம் நீங்க கவலையப்படாது. இந்த 60 நாட்கள் யார் உங்க பக்கம் நிக்க போறாங்க, யாரு தடை போட போறாங்க, எது நடக்க போகுது, எதை நீ தவிர்க்கணும், எது உன்னுடைய வெற்றிக்கான ரகசியம், எந்த தெய்வம் உன் பக்கம் நிக்க போகுது, எந்த பரிகாரம் உன் வாழ்க்கையை பளிச்சுன்னு திருப்பி போகுது, இது எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம மறைக்காம சாதாரணமா இல்லாம ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியா வாழ்க்கைய அனுபவ ரீதியா நீ என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். மேஷராசி, இது உனக்கான நேரம். நீங்க சோதிக்கப்படுவீங்க. ஆனா சோதனையை தாங்கிறவன் தான் வெற்றிக்கான தகுதியானவன். ஸோ ஆல்ரெடி நிறைய சோதனையை தாங்கிட்ட. இப்போ வரக்கூடிய சோதனைலாம் சும்மா ஜுஜுபி. ஓகேவா? வெற்றி உன் பக்கம். இப்போ அடுத்த 60 நாட்கள் உன் வாழ்க்கையை இயக்கக்கூடிய முக்கிய சக்திகள் யார் தெரியுமா? செவ்வாய், சனி, குரு, ராகு. இதுல உன்னுடைய அதிபதியும் குருவும் உன்னை வந்து எப்படியாச்சும் மேல கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. இந்த சனியும் ராகுவும் என்ன பண்ணாரு, இவன் கிடக்குறாங்க, நான் ஒரு அடி போடுறேன், நீ ஒரு அடி போடு அப்படின்னு சனியும் ராகுவும் மாத்தி மாத்தி உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவாங்க. ஆனா இதுக்கு பின்னால கொஞ்சம் கேளுங்க. இவங்க ஒவ்வொருத்தருமே உங்க மனசையும் உடம்பையும் தொழிலையும் வீட்டையும் அதிர்ஷ்டத்தையும் மாறி மாறி இழுக்க போறாங்க. ஒரு அதான் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நீ ஒரு இழு நான் ஒரு இழு, நீ ஒரு அடி நான் ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி. இந்த இழுக்கிற விஷயத்த செவ்வாயும் குருவும் பண்ணுவாங்க. உன்னை பாதுகாக்கிற விஷயத்த செவ்வாயும் குருவும் பண்ணுவாங்க. ஆனா உன்னை எப்படியாச்சும் கஷ்டப்படுத்தணும்னு சனி ராகவும் நிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் மேஷராசியுடைய அதிபதி. இது வந்து உங்க ரத்தத்துடைய வெளிச்சம், துணிவு, வேகம், திடீர் முடிவு. இந்த 60 நாட்கள் செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்யற போறாருன்னா, வாய்ப்புகளை கொடுப்பார், கோபத்தையும் அதிகப்படுத்துவார், அவசரமா முடிவெடுக்கிற மாதிரியும் செய்வார். ஆனா இதை கரெக்டா நீ பயன்படுத்திட்ட அப்படின்னா பெரிய வெற்றி உண்டு. தவறா பயன்படுத்தினா பெரிய நஷ்டமும் வரும். ஸோ அடுத்த 60 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே சரியா இருந்துட்டா அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க டாப் தான். அதே நீ தப்பா பண்ணிட்டா ஒரு 6 மாசம் பின்னாடி போயிடுவேன். அதுதான் செவ்வாயோடைய ஆட்டம். அடுத்து சனி, சோதனை, ஒழுக்கம், கர்மா. இந்த 60 நாட்கள்ல என்ன செய்ய போறாரு? தாமத்தை கொடுப்பாரு, சோதனை கொடுப்பாரு, நிழல் மாதிரி உன்னை பின்னாடியே இருந்து கவனிச்சுக்கிட்டு பிரச்சனையும் கொடுப்பாரு, கேள்வியும் கேட்பாரு. இப்போ உங்களுடைய வேலை என்ன? சனியை சமாளிச்சவங்க வாழ போற வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நிலையானதா இருக்கும். சனியை வந்து எதிர்த்து நடந்துட்டீங்க அப்படின்னா பாதியிலே உடஞ்சு போவீங்க. சனி தடுக்க வர மாட்டான். அவன் உன்னை தாங்கி நிற்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பான். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, சனி வந்து சோதனை கொடுக்குறாருப்பா, நீ கரெக்டாக இருந்துட்ட, உண்மையான உழைப்பு போடுற, நீ வந்து பார்த்தனாக்க யாருக்கும் துரோகம் பண்ணல, உன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்க சனி பகவானே உனக்கு தோண. அடுத்து குரு, அதிர்ஷ்டம், வாய்ப்பு, வளர்ச்சி கொடுப்பாரு.
குரு இந்த 60 நாள்ல உன்னுடைய பேரு, புகழ், வாய்ப்பு, பணம் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கிறார். குரு இருக்கக்கூடிய இடம் உன்னை உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இந்த 60 நாட்கள் உங்களுக்கு குறைஞ்சது 2 முக்கிய வாய்ப்பாவது இவர் கொடுத்துருவார். குரு ஆதரிக்கிறதுனால வாழ்க்கை உயர்வுக்கு போக போகுது. குரு தரக்கூடிய வாய்ப்பை நீ புறக்கணிச்சிட்டினா திரும்பவும் பார்த்தினாக்க 0ல போய் நின்றுவேன். எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுவேன். இது கரெக்டாக பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. அதே போல ராகு குழப்பத்தை கொடுப்பாரு, ஆசை கொடுப்பாரு, சீக்கிரம் முடிவெடுக்கணும், ஒரு மாயை ஏற்படுத்துவார். ஸோ அடுத்த 60 நாட்கள் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. திடீர் முடிவு எடுக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, ஆடம்பரத்தை வைக்கவே கூடாது. ஆனால் ஆடம்பரம், ஆசை, அவசரம் எல்லாத்தையும் தூண்டக்கூடிய அமைப்புல ராகு வைப்பார். அதே போல ராகுவால் பாதிக்கூடிய பகுதிகளை தெரிஞ்சுக்கோ. காதல், கூட்டாளிகள், பண விஷயம், அதே போல மனுஷ மக்களை நம்பக்கூடாது. காதல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். 3வது நபருடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோ. விட்டு கொடுத்து போ. அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடு. கூட்டாளி கிட்ட பகை பாராட்டாத. அதே போல யாரையும் நம்பிடாத. பண விஷயத்தெல்லாம் ரொம்ப தீர்க்கமா முடிவெடு. கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா நீ திட்டமிட்டு செயல்படணும். அதே போல பண விஷயத்துல உனக்கு அனுபவம் இருந்தா மட்டும் முதலீடு பண்ணு. பெருசா முதலீடுல எதுவும் பண்ணிடாதீங்க. செஞ்ச தொழிலை மட்டும் பாரு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலீடு மட்டும் உருட்டுங்க. இந்த 2 மாசம் பெருசா புதுசா முதலீடு போட்டு நீ வியாபாரத்தை பெருக்க வேணாம், வியாபாரத்தை தொடங்க வேணாம், எதையும் பண்ணாத. இருக்கிறபடி உருட்டு. அதே போல கொஞ்சம் தப்பான ஆளுங்க தான் இப்ப கொஞ்சம் மாறின மாதிரி ஒரு மாதிரி மாயை கொண்டு வருவாங்க. நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அதே போல திடீர்னு ஒரு உறவு வருது, நட்பா வர்றாங்க, சொந்த பந்தங்களே ஒருத்தவங்க நெருக்கமா வராங்க, பண விஷயத்தை உங்ககிட்ட நான் தொழில் பண்றேன் ஒரு மாதிரி உங்களை சுத்தி வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமா இருங்க. எந்த மனுஷனும் நம்பாதீங்க. வீட்டுல போறவங்களாவே இருக்கட்டும், நம்பாத. உன்னை மட்டும் நம்பு. ராகு மட்டும் புரிஞ்சு நடந்துக்கும், தந்திரம் கிடைக்கும். ராகு புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாக்க கண்ணை மூடிக்கிட்டு நீ பள்ளத்துல குதிக்கிற மாதிரிதான். ஓகேவா? கிரகனுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 60 நாட்கள் மொத்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், கேட்டுக்கோ. முதல்ல உடைய அதிபதி செவ்வாய் என்ன பண்றாருன்னா துணிச்சலை கொடுக்குறாரு, வேகத்தை கொடுக்குறாரு. ஆனா உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கறது பொறுமையை. சனி என்ன பண்றாரு? ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாரு, அனுபவத்தை கொடுக்குறாரு. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அடக்கம். குருவை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு, வாய்ப்பை கொடுக்குறாரு. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நம்பிக்கையை. ராகு என்ன பண்றாரு? தந்திரத்தை கத்துக் கொடுக்குறாரு, சோதனை கொடுக்குறாரு. ஆனா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தெளிவா இருக்கியான்னு. இந்த 4 சக்திகளையும் சமநிலைப்படுத்திட்டீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த 60 நாட்கள் யாராலுமே தோற்கடிக்க முடியாத அளவுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்து வாழ்க்கையுடைய பலன்களை பார்க்கலாமா? தொழில், பணம், காதல், குடும்பம், ஆரோக்கியம், மாணவர்கள், பெண்கள், ஆண்கள், முழு வாழ்க்கையை சொல்றேன், கேட்டுக்கோ. மேஷராசி வாழ்க்கைய 6 முக்கிய இடங்கள்ல சோதிக்கிறதோட மாற்றமும் வரும். தொழில், பணம், குடும்பம், காதல், திருமணம், ஆரோக்கியம், மனநல ஒவ்வொரு பகுதியிலும் என்ன நடக்க போகுது சொல்லட்டுமா? தொழில், வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த 60 நாட்கள்ல செவ்வாய் பிளஸ் குரு உங்களுக்கு பார்த்தினாக்கா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. இருந்த வேலையில பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும். ஆனா அந்த அதிகமான வேலைக்கு தகுந்த போல பரிசு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை மேலதிகாரிகளுக்கு அதிகமாகும். புதிய பொறுப்புல கொடுப்பாங்க. வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் பிளஸ் ராகு இவங்க 2 பேரும் உங்களுக்கு கேம் ஆடுவாங்க. உங்க வாயை அடக்கிக்கிட்டு வேலையில மட்டும் சரியா செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த 60 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கெரியர்னு இருக்கு இல்லையா, ஓகேங்களா, அது மேல போயிடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டியது கோபம். வேலையை ரிசைன் பண்ணிடலாம், பண்ணக்கூடாது. யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அமைதியை கடைப்பிடிக்கணும். ரொம்ப ரொம்ப நீ கடைப்பிடிக்க வேண்டியது கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். பின்னாடி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத. அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இரு, டெலீட் பண்ணிடு அந்த மாதிரி ஆளுங்களாம். இதை மட்டும் செஞ்சுட்டா நீ வாழ்க்கையில வெற்றி தான். தொழில் செய்யறவங்களுக்கு அடுத்த 60 நாட்கள் உங்களுக்கான வாய்ப்பு வருது. குரு கொடுக்க ராகு கெடுப்பான், சோதனை கொடுப்பான். இதுல பாசிட்டிவான விஷயம் என்னன்னாக்கா நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும், புதிய புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, திடீர் பணவரவு இருக்கும், தொழில் விரிவாகும். அதே போல பாதுகாப்பு இல்லாத விஷயம், கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயம் கூட்டாளிங்கிட்ட சண்டை வரும், நிறைய செலவு வரும், ஆடம்பர செலவு வரும், அவசரம் முடிவு எடுப்பீங்க. அதெல்லாம் இழப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க கையில இருக்கக்கூடிய பிஸ்னஸை நீங்க நிலையா பண்ணணும்னா திட்டமிட்டு செயல்படுங்க. அதே போல லோன்ல கவனமா, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கலாம். அவசரமா எந்த ஒரு விஷயத்தையுமே பிசினஸ்லயே முடிவு எடுக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டா உங்களுடைய உயிரே பிசினஸ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயிர் காப்பாற்றப்படும். அதே போல பணம் மற்றும் பொருளாதாரம், பணம் வரும், கூடவே செலவு வரும். ஆனா
சேமிக்கிறது உங்க கையில் தான் இருக்கு. குரு வரவு, சனி ராகு எதிர்பாராத செலவை இழுத்து விடுவாங்க. செலவு வரது தவிர்க்க முடியாது. ஆனா அதை கட்டுப்படுத்த முடியும். பணம் நிலைக்க இந்த 60 நாட்கள்ல எப்பவுமே பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. அதே போல அவசரத்துல உங்களை ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. கூட போறவங்களாகட்டும், பெத்தவங்களாகட்டும், ஏதாவது ஒரு வகையில உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சாக்க ஏதாவது ஒரு சும்மா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வந்து உங்ககிட்ட புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க மேஷ ராசிக்காரங்களே, இது வந்து உன் வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டீன்னா அடுத்த 2 வருஷத்துக்கே உங்களுக்கு உயர்வு வந்துடும். அது வந்து நினைச்சுக்கோங்க. ஸோ பணத்தை பிளான் பண்ணி செலவு பண்ணு. சேமிக்க பாரு. நகை வாங்கு, சொத்து வாங்கு, தப்பு கிடையாது. ஒரு வீடு கட்டு. கையில பணத்தை வைக்காதீங்க, யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க. கையில வந்துட்டு 1 கோடி இருந்தாலும் 1 பைசா கூட இல்லைன்னு கூட பொய் சொல்லு, தப்பே கிடையாது. நீ உண்மையை சொல்றதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனா உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா அந்த ஒத்த பைசா கூட உனக்கு மிஞ்சாது. ஓகேவா? பொய் சொல்ல மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னாக்க சுத்தமா பிச்சைக்காரரா தெருவில் நிற்க வேண்டியதான். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்பட்டியில் நிற்குது. பணம் நல்லா வரும். அதை கரெக்டாக கையாள கத்துக்கும். அதே போல குடும்பம், வீட்டு சூழல், வீட்டுல சின்ன சின்ன தகராறு வரும். அது கொஞ்சம் சமாளி. மூத்தவங்க கிட்ட பணிவா நடந்துக்கோ. அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோ. பழைய முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் விட்டுடு. அமைதியா இரு. குடும்பத்துல நிலைய புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல அனுசரிச்சு நடந்துக்கோ. உடைய கோபம் ஃபேமிலியை கூட 2ஆ உடைச்சிரும். ஸோ கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோ. அமைதி தான் ஒரே உனக்கான தந்திரம், மந்திரம் எல்லாமே அதான். ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைச்சா அமைதியா இரு. யாரு என்ன பண்ணாலும் சரி, குடும்பத்துல இருக்குன்னு தானே பேசுறாங்க, குடும்பத்துல இருக்குன்னு தப்பு பண்ணிட்டாங்க, சரி பண்ணிக்கலாம். அது போல ஓகேங்களா? ஃபேமிலிங்கிறது, குடும்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாண்டிங்கை மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கிட்டே அப்படின்னா எல்லாமே சக்சஸ். வீட்டுல இருக்கவங்களே உனக்கு தனியா வந்துருவாங்க. அவங்களே யோசிப்பாங்க, என்னடா அது எடுத்தன் கவுத்தன் பேசுவான், அவ்வளவுதான் போச்சு, நீ குடும்பத்தை உடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ பொறுமையா இருக்கிறப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சது தப்புன்னு உணர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல காதல், திருமணம், லவ் மேரேஜ் ஆகட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும், ஒரு மிகப்பெரிய எமோஷனல்குள்ள வரீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. லவ் பொறுத்த வரைக்கும் தூரம் வரும், பிரச்சனை வரும், ஈகோ கூட வந்து சண்டை சச்சரவுக்கு மாறும். அதே போல பொசிஷனஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உறவு உடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பேச்சு கட்டுப்படுத்திக்கணும். புரிஞ்சுக்க பாரு. ஒரு விஷயம் வந்து உனக்கு தப்பு படுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அமைதியா இரு. இல்ல நான் பண்ணது தப்பு, அவங்களே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணது தப்புன்னு சொல்ற மாதிரி அமைதியா இருந்துட்டாக்க காதல் ஒரு சிறப்பா இருக்கும். திருமணம்லாம் சூப்பரா இருக்கும். வாக்கு வந்து கட்டுப்பாடு வச்சுக்கோ. பேச்சு தான் சொல்றேன். அதே போல வாழ்க்கை துணை கிட்ட பொறுமை அவசியம். சந்தேகம் வரக்கூடும், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோ. கொஞ்ச தூரம் எங்கேயாவது பயணங்கள் போயிட்டு வாங்க. சந்தோஷமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகளை பேசுங்க, நேரம் செலவிடுங்க, மனம் விட்டு பேசுங்க. ஓகேங்களா? அதுதான் ஒரே தீர்வு. காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும். அதே போல உடல் நலம், ஆரோக்கியம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, தூக்க பிரச்சனை, அதே போல அஜீரண கோளாறு, அப்புறம் உடல் சூடு, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் ராகு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து சோதனையில கொடுப்பாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதிகமா தண்ணி குடிங்க, நல்லா தூங்க, அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அடுத்த 60 நாட்கள் உங்களுக்கு மருந்தே இதுதான். சத்தான உணவு மெயினா முக்கியம். யோகா பண்ணு, தியானம் பண்ணு, நடைப்பயிற்சி பண்ணு, உன் ஆரோக்கியத்தின் மேல அக்கறை வச்சுக்கோ. அடுத்து மாணவர்கள், கவனமா இருப்பீங்க படிப்புல. பொறுத்தவரைக்கும் நல்ல நிலை இருக்கு, வெற்றி உண்டு. அதுவும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் இப்ப வாய்ப்பு சிறப்பா இருக்கு. நீங்க அரசு அதிகாரி, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா வரும். உங்களை வந்து எவனா ஒருத்தன் வந்து இதெல்லாம் படிக்காதப்பா, எவ்வளவு நாளும் படிப்பா, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேணாம். அதே போல போன் பயன்படுத்துறத கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் இந்த காலத்துல முடியாது இல்லையா? ஸோ சோஷியல் மீடியா பார்க்கலாம், சுத்தமா தலை வச்சு படுத்துறாதீங்க. சிறப்பா இருக்கு. அதே போல மேஷராசி ஆண்கள், நீங்க மாத்த வேண்டியது கோபம்தான். பெரிய தடையா வர்றது இதுதான். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு, உயர்வு உண்டு, குடும்ப பொறுப்பு கொஞ்சம் கூடுதுங்க. பெண்களுக்கு மனசுல ஏமாற்றம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மன அமைதியாகும். ஏமாற்றம் மாறுது, உயர்வு வருது, புதிய நம்பிக்கை வரும். உடல் நலன்ல அக்கறை தேவை. மேஷராசி உங்களை வந்து இந்த 60 நாட்கள் சோதிக்கும், ஆனா உடைக்காது. உங்களை வலுப்படுத்தும். வேலையா இருக்கட்டும், பணமாகட்டும், குடும்பமாகட்டும், காதலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும். இப்படி கோபத்தையும் அவசரத்தை மட்டும் நீங்க கட்டுப்படுத்திட்டா இந்த 60 நாட்கள் உங்க விதியை வந்துட்டு மாத்தி எழுதக்கூடிய காலமா மாறிடும். இதோட மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். இந்த 60 நாட்கள் அப்படிங்கிறது நல்ல செய்திகள் கிடைக்கும், நல்ல சந்திப்பு கிடைக்கும், வேலையில முன்னேற்றம் வரும், மன அமைதி வரும், பணவரவு வரும், நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும்.
இதை மோஸ்ட்லி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சக்தி யார் இருக்காங்கனாக்கா குருவும் செவ்வாயும். ஓகேங்களா? இந்த நேரங்களில் வந்து பார்த்தோன்னா அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்களில் அப்படின்னா திங்கள், செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பார்த்தோன்னாக்கா காலையில் 6 மணிலிருந்து 10:45 வரைக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் இன்டர்வியூ போகலாம், புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம், இல்லை புதிய பிஸ்னஸ் பற்றி நீ பேசலாம். அதே போல் பிஸ்னஸ் தாண்டி பொருளாதாரத்தில் முக்கியமான முடிவு, ஃபைனான்ஸ் டிஸ்கஷன். அதே போல் காதல் விவகாரங்கள் பேசலாம். ட்ராவல் போகிறதுக்கு வரதுக்கு போகலாமா வரலாமா, எங்கேயாவது போகிறதுக்கு சுற்றுலாவாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பேசலாம். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக கிளிக் ஆகும். ஓகேங்களா? அதே போல் அபாயகரமான நாட்கள். இந்த நாட்கள் வந்து சண்டை போடாத, கோபமாக முடிவெடுக்காத, பணத்தை வந்து கரெக்டாக கையாளு, யாரையும் வந்து தப்பாக புரிஞ்சுக்காத. ஒருத்தங்க தப்பாகவே இருந்தாலும் சரி அவங்கள பற்றி பேசாத. தப்பான ஆட்கள்னாக்கா விட்டு ஒதுங்கிடு. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதெல்லாம் உங்களுக்கு சோதிக்கிறது யாரு? சனி, ராகு. ஓகேவா? அங்கெல்லாம் நீ கவனமாக இருந்துட்ட அப்படின்னாக்க ஈஸியாக குருவியும் செவ்வாயும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிடலாம். பொதுவாக செவ்வாய் இரவு, சனிக்கிழமையில், அமாவாசையில், இந்த நாட்களில் வந்து நீ அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா? ஆர்கியூமெண்ட் பண்ணாத, எதையும் விட்டு விலகாத, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காத. அது வந்து காதலாகட்டும், திருமணாகட்டும், பிரேக்கப் பண்ணுற விஷயம் வேண்டாம். அதே போல் பெருசாக கொடுக்கல் வாங்கலாம் பண்ணக்கூடாது. அது தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், எதுவாக இருக்கட்டும். அதே போல் லோன் முயற்சி வேணாம். அதே போல் இரவு நேர பயணங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் இந்த நாட்களில் மேஷ ராசிக்கு மௌனம் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமே. ஓகேங்களா? அதே போல் சோதனை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நாட்களில் மனக்குழப்பம் வரும், எதை தொட்டாலும் தடையாகும், ஃபேமிலி வந்து அழுத்தம் வரும். ஒரு மாதிரி காதல் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போடலாமா, இது எனக்கு வேணான்னு ஒரு மாதிரி உன்னை வந்து சோதனைக்கு உள்ளாகும். இதெல்லாம் சனி தரக்கூடிய தாமதம், ராகு பகவான் தரக்கூடிய மயக்கம். இதுக்கான தீர்வு என்ன தெரியுமா? அமைதியாக இரு, எதையும் வந்து யார்ட்டையும் எதிர்பார்க்காத, உண்மை நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கும். ஒரு மாதிரி இருக்குனாக்க ஆஹா ராகுவும் சனியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே நம்ம கம்முன்னு இருந்துடும் அப்படின்னு நீயே உனக்குள்ள வந்து மனக்கட்டுப்பாடு, புத்தி கட்டுப்பாடு வச்சுக்கும். நாட்களில் எமோஷனல் நம்மளை வந்து தூக்கி பந்தாடிடும். லாஜிக்காக நடந்துக்கிட்ட அப்படின்னாக்கா 100% இந்த நேரங்களில் இந்த விஷயங்களில் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். இந்த நேரம் தான் மேஷராசியுடைய உண்மையான துவக்கமாக இருக்க போகுது. நல்ல நேரம் நல்ல நேரம்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? அந்த நல்ல நேரம் இதுதான். செவ்வாய் குரு ஒரே லைனில் இருக்கக்கூடிய நேரம். இனி ஒவ்வொரு நாளுமே உங்களை வந்து முன்ன நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே சிறப்பாக இருக்கும். வெற்றி சாத்தியம். அதிர்ஷ்டம் பாயக்கூடிய நாட்கள். சோதனை நாளில் அமைதியாக இருங்க, அபாயமான நாளில் பேசவே வேணாம், வெற்றி நேரங்களில் தைரியமாக முடிவெடுங்க. அதாவது இந்த 4 புத்தியை மட்டும் மேஷராசி கையில் இருந்துட்டா போதும், நிச்சயமாக உங்கள் கையில் வாழ்க்கை சிறப்பாக மாற்றக்கூடிய கீ இருக்கும். இதோட மேஷராசிக்காரங்க வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நகரங்கள் உங்களுக்கு குடும்பம் மற்றும் பண வளத்திற்கு பளிச்சுன்னு பாதையை காட்டும். கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நகரங்கள், கடற்கரை நகரங்கள்லாம் தனிமை மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். வடகிழக்கு கோணம் நேசம், கல்வி, வளர்ச்சி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து செல்வம், கல்வி, அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். குடும்ப சேர்க்கைக்கான இடங்கள்னு பார்த்தோன்னாக்கா பள்ளி, கோயில், திருக்கோவில், இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா குடும்பத்துடைய நலன், மரியாதை அதிகப்படுத்தும். இந்த நகரங்கள், இந்த இடங்கள்ல உங்களுக்கான நட்புகள், வேலைகள், வாய்ப்புகள், ஆன்மீக சக்தி எல்லாமே கூடுதலாக வரும். அப்படியே இங்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூத்தா போகும். சோதனை தரக்கூடிய நகரங்கள், இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு மற்றும் மேற்கு நகரங்கள் சிக்கல், விரோதிகள், கடன் பிரச்சனை. மத்திய நகரங்கள் வந்து மன அழுத்தம், உடல் சோர்வு, குடும்பத்துல குழப்பம். அமாவாசை இந்த நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணம் போறதை சுத்தமா தவிர்த்தணும். இந்த இடங்களை தவிர்த்துட்டு போயிட்டீங்கன்னா சிக்கல்கள் குறையும், தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டமும் வராது, அமைதி கிடைக்கும். பகைவர்கள் கூட உங்களை வந்து பார்த்து பயந்து ஓடுவாங்க. திரும்ப சொல்றேன், சக்தி தரக்கூடிய திசைகள் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு நல்லது, தெற்கு, மேற்கு சோதனை. உங்க வீட்டு வாசல் முனைன்னு பார்த்தோன்னாக்கா நீங்க 60 நாட்கள் கையாளக்கூடிய சக்தியை உயர்த்தும். இந்த திசையில பயணிக்கிறப்போ உங்களுடைய மனநிலை அமைதியா இருக்கும், மனசக்தி அதிகமா இருக்கும். கிரகனுடைய சக்தி உங்களுக்கு வந்து முழு பலன்களே கொடுக்க போகுது. சக்தி தரக்கூடிய இடங்கள் ஆன்மீக வழிபாடு, கோயிலுக்குள்ள தாங்க உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஓகேவா? ஸோ மேஷ ராசியை இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அடுத்த 60 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை திடீர் உயர்த்துக்கும், வளமாகவும் அமைதியாகவும் மாற்ற போகுது.
ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்துக்கிட்டு உங்களை வாழ்க்கையை வந்து இதனால் வரைக்கும் சோதனைகள் தந்த இடங்கள் எல்லாத்தையும் சாதனைகளாக மாத்துறாங்க. சோர்ந்து போய் உங்களை வந்து சக்தி உள்ளவங்களாக மாத்துறாங்க. வெற்றி, வளம், ஆன்மீக சக்தி இப்போ உங்க கையில இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நீங்க அனுபவிக்கணும். ஆனா அந்த அதிர்ஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், உங்களுக்கு ஒரு சக்தி அதிகமாகணும் அப்படின்னா கடவுள் தான் உங்களுக்கு வழி காட்டணும். அதுக்கான பரிகாரம் மற்றும் கோயில் வழிபாடு இப்போ நான் சொல்ல போறேன். சிவன் வழிபாடு. சிவன் வந்து உங்களுக்குள்ள அமைதி கொடுப்பாரு, கோபத்தை கட்டுப்படுறதுக்கான வழியை காட்டுவாரு, சோதனையை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. செய்ய வேண்டியதுனாக்கா சிவலிங்கத்துக்கு முன்னாடி போயிட்டு கண்ணீர் மல்க வேண்டுங்க. சிவபெருமானுக்கு தண்ணீர்ல அபிஷேகம் செய்யறது சிறப்பு. அதே போல அனுதினமும் 108 முறை ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போங்க. இது வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும், வேலை பணம் சீராகும், குடும்ப உறவு நிலைச்சிருக்கும். சிவன் உங்களை சோதனையிலிருந்து பாதுகாத்து உங்களுக்கு வெற்றியை உறுதியா கொடுப்பார். அதே போல விஷ்ணு வழிபாடு. விஷ்ணு உங்களுக்கு ஆரோக்கிய சக்தி, வாய்ப்பு, நன்மை கொடுப்பார். சிறந்த நேரம் பார்த்தா வியாழக்கிழமை காலையில இவர் வழிபாடு செய்யறது சிறப்பு. செய்ய வேண்டியது தினமும் இவரை நினைச்சு வழிபாடு பண்ணும். எப்படி வந்து சிவபெருமானுக்கு ஓம் நமக் சிவாய மந்திரம் 108 முறை சொன்னீங்களோ அதே போல விஷ்ணு பகவானுக்கு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. தொழில் முன்னேற்றம், பணவரவு, குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும். அதே போல முருகன் வழிபாடு. முருகன் உங்களுக்கு வந்து துணிவு, துணிச்சல், சுறுசுறுப்பு கொடுப்பார். சிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை காலையில இவர் வழிபாடு செய்யணும். அதே போல இவரையும் நீ அனுதினமும் 108 முறை வழிபாடு செய்யறது நல்லது. என்ன? ஓம் சரவண பவ, ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி. இவர் என்ன பண்றாரு? வேலை, பணத்துல முன்னேற்றம், எதிரிகளை தவிடு பொடியாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். அடுத்த அனுமன் வழிபாடு. இவர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு, மனபலம், உடல் வலிமையை கொடுக்கிறார். இவரையும் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வழிபாடு செய்யறது சிறப்பு. அனுமன் நினைச்சு நீங்க வந்து இவரை வழிபாடு செய்யறதை விட இவருடைய உயிரா இருக்கக்கூடிய ராமபிரான வழிபாடு செய்யறது இவருடைய அனுகிரகத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரம் தாங்க. முடிஞ்சா ஸ்ரீராம ஜெயத்தை 1008 முறை எழுதி சனிக்கிழமை காலையில ஆஞ்சநேய பெருமானுடைய கழுத்துல போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்க. அப்படி ஒரு பலம் உங்களுக்கு கூடும். ஓகேவா? சோதனை, எதிரி, அவசர நல எல்லாத்தையும் நீக்கி உங்களை வந்து நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய அமைப்புல வச்சிருவார். அதே போல நவகிரக பரிகாரம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது. இதனால குடும்ப சோதனை குறையும், பணவரவு தடப்படாது. குருவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில விரதம் இருங்க. தாமரை மலர்கள் கொண்டு பூஜை பண்ணுங்க. கல்வி, வேலையில வளம் கொடுப்பார். ராகுடைய தடைகளை நீக்க அனுமன் வழிபாடு. மனக்குழப்பம், அபாயங்கள் எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு கொடுப்பார். இந்த பரிகாரங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா கிரகங்களுடைய சக்தி உங்களுக்கு எதிராக வராது, மாற்றா அது உங்களை முன்னேற்றி விடும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும், அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வேணும், பாதுகாப்பு வேணும், தொட்டதெல்லாமே பொண்ணா மாறும், தொட்டதெல்லாமே சிறப்பா நடக்கணும்னு நினைச்சா ஆன்மீகத்துல அனுதினமும் ஒரு 10 நிமிஷமாவது செலவிடுங்க. ஓகேவா? ஸோ மேஷ ராசிக்காரங்க, முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். உங்களுடைய மனசை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. கோபம், அதிருப்தி, வேகமா முடிவெடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும். உனக்கான ரகசியம் என்ன தெரியுமா? தினமும் காலையில ஒரு 10 நிமிஷமாவது அமைதியா உனக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு மௌனமா உட்காந்து தியானம் பண்ணு. மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுனாக்கா மனசை தெளிவாக்கும், தொழில், காதல், குடும்பம் அனைத்துலையுமே நல்ல முடிவெடுக்க வைக்கும். உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்தி கத்துக்கிட்டீங்கன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு எடுக்க முடியாது. அதே போல உடைய சக்தியை பெருக்கும் பழக்கம் என்ன தெரியுமா? காலையில வெள்ளை நிற உடை பிளஸ் கோயில் வழிபாடு. தினமும் ஒரு 5-7 நிமிஷம் நவகிரகத்தை ஜபம் பண்ணு. நல்ல உணவு பழக்கம் பிளஸ் வந்து மதியத்துக்கு பிறகு வந்து சூரிய ஒளியை அணுகுதல். இந்த சாதாரண பழக்க வழக்கமே உடைய எதிரிகளை வெல்லும் சக்தியாக மாறும். அதே போல எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணு. வீட்டுல வடகிழக்கு திசையில தினமும் விளக்கேத்தி வைங்க, வழிபாடு பண்ணுங்க. புதிய நண்பர்கள், வியாபாரம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தினாக்கா கட்டுப்பாடோட பேசுங்க. திரும்பி கூட பார்க்காதீங்க. அதே போல நடந்து போன தப்பு நினைச்சு வருத்தப்படாதீங்க. இதை மட்டும் மாத்திக்கிட்டா மேஷராசி முதல்ல உங்களை நீங்க தாழ்த்திக்காதீங்க. நீங்க உயர்வானவங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதை பயன்படுத்துங்க. அதுதான் உங்களோட வெற்றியின் ரகசியமே.
சொல்லப்போனால் உங்களுடைய மனசு, பழக்கங்கள், சக்தி, உங்களுடைய மனநிலை இது எல்லாமே உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கட்டுப்படுத்தும். இந்த ரகசியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 60 நாள் உங்களுடைய வெற்றி, பணம், காதல், குடும்பம், ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே உறுதியாக சொல்கிற சிறப்பாக இருக்கும். ஒரே வார்த்தையை சொல்லணும்னா மேஷம் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுடுச்சுனாவே உனக்கு வெற்றி நிச்சயங்கிறது தான். நீ இது நாள் வரைக்கும் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே இப்போ வெற்றிகள் தான். உன் மனசு உற்சாகத்தை தேட போகுது. உனக்கு எல்லாமே சாத்தியமாக போகுது. குரு, சிவன், விஷ்ணு, முருகன், அனுமன் எல்லா தெய்வங்களும் உன்னை பரிபூர்ண அருளோட பாதுகாத்து வெற்றியை கொடுக்குறாங்க. அதே போல் தினமும் காலையில் 5 to 6 மணிக்குள்ள மேஷராசி படிக்கலேருந்து எஞ்சிக்கணும். கடவுளுடைய வழிபாடு தான் முதல்ல நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த 2 மாத காலம், இந்த 60 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு வரப்போகுதுங்கிறத நான் தெளிவுபடுத்திட்டேன். உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும். உங்களுடைய வலிமை, துணிவு எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கு அடித்தளம் போடட்டும். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை வரட்டும். தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு வரம் கொடுக்கட்டும். உங்களுடைய ஆன்மீக சக்தி உங்களுக்கு கைகோர்த்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆன்மீக சக்தி எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை வெளிச்சமாக படம் போட்டு காட்டியிருக்கோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறப்போகுது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நீண்ட ஆயுளோட, நீடித்த பேரும் புகழோட, நிலைத்த செல்வாக்கோட, செல்வத்தோட, எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கை நிலை என்னுடைய அன்பு சொந்தங்களான மேஷ ராசிகளுக்கு கிடைக்கப்பெறட்டும். நன்றிங்க.